போலீசார் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்த பிறகு பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். ஆனா இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எடுத்து தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே இவருக்கு இதயம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான செயல் இது! ஏற்கனவே இந்த அடிப்பட்ட காயங்கள்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே அந்த காயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல. இதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். பொதுமக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். காவல் நிலையத்திலிருந்து வெளியே தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்க, கடத்தி கொண்டு போய் அடிச்சிருக்காங்க. அத கூட இருந்து வீடியோ எடுத்த சதீஸ்வரனுக்கு இப்ப கொலை மிரட்டல் வந்திருக்கு. அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. சதீஸ்வரனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். 7 வயது சிறுவன் இங்க பள்ளிக்கூடத்துக்கு போறா, இதே மாவட்டத்தில் சிங்கப்பனரியில். ஆனா பெற்றோர்களுக்கு தகவல் போது சாயங்காலம் சிறுவன் இறந்து விட்டான் அப்படின்னா உடல் காயங்கள்லாம் இருக்குது. எப்படி இவ்வளவு பெரிய கொடூரங்கள்லாம் நடைபெறுதுங்கிறது உண்மையிலேயே பொதுமக்கள் தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு எழுத வேண்டும். 4 வருஷம் ஆட்சிக்கு வந்து 24 காவல் நிலைய மரணங்கள், படுகொலைகள், நித்த நடக்கிற படுகொலைகள். இதை பொதுமக்கள் பார்த்து கொண்டு தக்க தீர்ப்பை அவர்கள் தர வேண்டும். இவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இப்போ கூட தாயார் சொன்னாங்க, எங்களுக்கு இந்த உதவியெல்லாம் பெரிதல்ல, நீதி வேண்டும் கேட்கிறாங்க. ஆக இந்த கொலையை செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். தலைமைச் செயலர் யார் சொன்னாங்கிறது அவரும், அவருடைய பெயர் வெளியிடப்பட வேண்டும், அவரும் தண்டிக்கப்பட வேண்டும். நிகிதாவும் அண்ணாமலையும் வந்து கைகூர்த்த போட்டோ வந்து இப்ப தற்போது வைரல் ஆயிருக்கு. யாருலாங்க? நிகிதாவும் அண்ணாமலை சாரும் வந்து கைகூர்த்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து அதாவது நான் அந்த போட்டோ நான் பார்க்கல. பொதுவாக இப்ப நாங்கெல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வருவாங்க, போட்டோ எடுப்பாங்க. இப்ப நீங்களே சமயத்தில் ஒரு போட்டோ எடுக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு பேட்டி கிட்டலாம் எங்கள்கிட்ட எடுப்பீங்க. பேட்டி எடுத்து முடிச்சுன்னு ஒரு போட்டோ எடுப்பீங்க. பட் உங்களுடைய பின்னணி என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா? பாஜக மாநாட்டை முன்னிட்டு நடத்தியவரே வந்து அவரும் அதுல பெரிய பங்கு வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. யாருங்க? பாஜக மாநாடு முருக மாநாடு இருந்தது. ஆமா, அதுல வந்து அவருடைய பங்களிப்பு அதிகமா இருக்குது. நிகிதாவோட பங்களிப்பு அதுல இருந்திருக்கிறதா ஒரு அது முழுக்க நாங்க தான் இருந்து நடத்தினோம். நிகிதாவே இப்ப நீங்க சொல்ல போய் தான் எங்களுக்கே தெரியும். அது யாருடைய பங்களிப்பு இல்லை. வேணா திமுக வேணா பங்களிப்பு கொடுத்திருப்பாங்களா இருக்கும். சார், அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு அந்த பின்னாடி மாட்டுக்கோட்டையில கோவில் பக்கத்திலேயே அடிச்சு போய் அதான் அறநிலையத்துறை, திமுக சப்போர்ட் தான். அறநிலையத்துறைனாலே திமுக சப்போர்ட் தானே. கோயில்கிட்ட போய் எடுத்திருக்காங்க, அதான் வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்து அந்த சதீஸ்வரனுக்கு தான் இப்ப உயிர் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறார். பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.